வெல்கம் டு மித்துஸ் vlog. இந்த வருஷம் சிறுதானிய வருஷன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இங்கே சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் ரொம்ப கிராண்டாக மில்லட் மகாராணின்னு ஒரு சமையல் போட்டி நடந்துட்டு இருந்தது. அதை தான் பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். காலையில் கொளுத்துற வெயில்லையும் கிட்டத்தட்ட 600 பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அத்தனை விதமான ஐட்டங்கள் வந்து அவங்க செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி சோளமில் வந்து ப்ரௌனியும் ஆரஞ்ச் சாக்லேட் கேக்கும் பண்ணியிருக்கோம். சரி, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஜெனரலாக ப்ரௌனிஸ் வந்து அந்த மைதானம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் அது ஈக்குவலாக இருக்குது. வீட்லேயும் சாப்பிட்றாங்க. அதோட இது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ட்ரை அப்படின்னு அதை கிளாஸ் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்குலாம் என்ன வேலை? ஏசி ஆஃப் பண்ணிட்டான் வேலை முடிச்சு. ஏன்னா வந்து நம்ம எங்கேயும் ஓட மாட்டோம். உங்களுக்கு மைதானம் அந்த பிடிமா அந்த க்ளூட்டன்ஸ் இருக்குது. இதில் க்ளூட்டன் இல்லை, க்ளூட்டன்ஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வராது, டேஸ்ட்டும் போயிடும். அதனால் உங்களுக்கு இதில் இது பண்ணும்போது கிளாஸ் கரெக்டாக போனால் அது உங்களுக்கு ப்ராப்பராக இதாகும். ஓகே தான். தேங்க்யூ ஸோ மச். குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். இந்த மில்லட் மகாராணி இதுக்காக காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். ஓகே. சமையல் பிடிக்குமே தவிர இந்த மாதிரி காம்படிஷனாக இது வரைக்கும் எதுலையும் கலந்துனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஃபஸ்ட் டைமே சூப்பராக பண்ணியிருக்கீங்களா? மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ்காரங்களுக்கு ஒரு மாற்று உணவாக தான் முதல்ல தெரிஞ்சுது. இப்போ தான் பல பேர் சிவராமன் சார் அவங்க எல்லாம் சொல்லி மில்லட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம், எல்லா சத்துக்களும் இருக்குது, உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஃப்ரைட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, ரெடிமேட் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு பழக்கங்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மில்லட்டு ஆசீர்வாதில் மாவும் வந்துருக்கு. அதை பேஸ் பண்ணி அதிக சிரமம் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி மில்லட் பால்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மில்லட் மாவு ஒரு கப்பும், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், பேரிச்சம்பழம், திராட்சை, வெல்லம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ட்ரையாக பண்ணோன்னா தொண்டையில் கொஞ்சம் இருமல் கமரல் வரும் அப்படிங்கிறதுனால பசங்க கொஞ்சம் டக்குன்னு எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்ட்டு பாகு வச்சு பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இதில் வந்து அனைத்து சத்துக்களும் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது விட்டமின், தெரியாத விட்டமின்லேருந்து எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால சிறு வயசு குழந்தைகள், அதிகமாக படிக்கிறவா, விளையாடுறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஜாம்பளைங்க எல்லாரும் சாப்பிடலாம். வயசானவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு நேரம் சாப்பிட்டா 1 மணி நேரம் பசிக்காத மாதிரி கூட இருக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் மாத்திரை மருந்தில் கிடைக்காம இதுலேயே அவங்க கொண்டு வந்து அதனால இதை பண்ணிட்டு வந்து. ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அந்த 1% நான் எதுக்காக தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். பார்க்குறதுக்கே மலைப்பாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. சாமையில் கட்லட்டு, என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம யோசிக்க முடியாத ஐட்டங்கள்லாம் அங்கே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பர்ஃபி கொண்டு வந்தாங்க, பிஸ்கட்டு, கேக்கு, ஐஸ்கிரீமு, புட்டு. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. டேஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று குறையே சொல்ல முடியாதபடி இருந்தது. இவங்க பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எத்தனை ஐட்டம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. இத்தனைக்கும் காலையில் வந்து இந்த போட்டி வந்து 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப தொலைவுலேருந்து வந்தவங்க தான். ஆனால் எப்படி வந்து அவ்வளோ குயிக்காக அவங்க எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அங்கே அசம்பிள் ஆனாங்கன்றது ஒன்றுமே தெரியல. அவ்வளோ ஒரு ஆர்வமாக எல்லாருமே வந்து கலந்துட்டாங்க. இது எந்த அளவு மக்கள்கிட்டே வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றது தான் இந்த இது காமிக்குது, இந்த போட்டி. உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் முதல் பரிசு வாங்கினது யாருன்றதையும் நான் கடைசியில் உங்களுக்கு வந்து அதையும் வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும், கூட வந்தவங்க எல்லாருக்குமே வந்து அருமையான மதிய உணவு வந்து திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட வந்து சுவையான ஒரு அறுசுவை விருந்து வந்து மத்தியானம் எங்களை எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் சோள சாதம்,
வந்து வரகு தயிர் சாதம் பாருங்கள், ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி தான் அது வந்து உருகாமல் அது அந்த அளவுக்கு அதை வந்து பக்குவப்படுத்தி அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. திணை வெனிலா ஐஸ்கிரீம் உண்மையிலேயே ரொம்பவே யோசிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஆசீர்வாதோட அந்த மில்லட் மாவு வச்சு கண்டிப்பாக ஒரு ஐட்டம் பண்ணணும். அதனால் அதை வச்சும் நிறைய ஐட்டம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்றது எல்லாமே அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு. உண்மையிலே சான்ஸே இல்லை. கிட்டத்தட்ட 600 பேர் இதில் கலந்துட்டாங்களாம். அந்த செஃப் தாமுவே வந்து அவர் வந்து ரொம்பவே பாராட்டினார். மதுரையில் கூட நான் இவ்வளோ கூட்டம் பார்க்கல, ஆனால் இங்கே சென்னையில் அவ்வளோ ஒரு கூட்டம், அதுவும் இவ்வளோ வெயிலில் அவர் ஒரு 150 பேர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாராம். இங்கே வந்து 600 பேர் கலந்துனது எங்களுக்கே ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு. பாருங்கள், மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட மதிய உணவு, அது இல்லாமல் கலந்துட்ட அத்தனை பேருக்குமே ஒரு கிஃப்ட் ஹாம்பர். மாம்பழம் ஐயர் அவங்களோட ஹெல்த் மிக்ஸு, கறி மசாலா, சாம்பார் பவுடர், ஸ்பின்ஸ் பவுடர், க்ரீம், அதுக்கப்புறம் ஆசீர்வாத். அப்புறம் கடைசியில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட் ப்ரைஸு இதுதான். இந்த ஒரு இவங்க வந்து கிட்டத்தட்ட 42 ஐட்டம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு தீமாக நிச்சயத்துக்கு என்ன ஐட்டம் வைக்கணும், கல்யாணம், ரிசப்ஷன், இந்த 3த்துக்கும் சேர்த்த மாதிரி பாருங்கள் எப்படி தான் வந்து அவங்க யோசித்து பொறுமையாக வந்து ஒரு சின்ன கிட்டத்தட்ட ஒரு கொலு மாதிரி செட்டப் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அந்த ஒரு முயற்சினாலேயே அவங்களுக்கு தான் இந்த முறை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மில்லன் மகாராணின்ற பட்டமும் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. தேங்க்யூ.